ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே இந்த வருடம் ரொம்ப சிறப்பான வருடமா அமையணும், ஆரோக்கியமா, சந்தோஷமா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நியூ இயர்க்கு நான் பண்ண மட்டன் தம் பிரியாணி ரெசிபி இந்த வீடியோவிலே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எந்த மாதிரி ஹேங்கிங்ஸ்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது பாருங்கள், ஜிங்கிள் பெல் ஹேங்கிங். இதுக்குள்ளே வந்துட்டு தெர்மோகோல் வச்சுட்டு வெளியில் ஃபாயில் ஃப்ரின்ச்சஸில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ட்ரீக்கு நல்ல லுக்கு கொடுக்குது. லைஃப்பும் நல்ல லாங் லைஃப் வரும், நீங்கள் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு டிசைன் பண்ண ஹேங்கிங்ஸ் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு வாங்கலாம். என்னோடய ட்ரீ பார்த்திங்கன்னா 6 ஃபீட் ஹைட் உள்ள ட்ரீ தான். அதனால் என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கள், வுட்டன் தான். வுட்டனில் பண்ண ஸ்னோ ஃப்ளேக்ஸு அதில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. வுட்டன் மேலே கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஒர்த் ஃபார் மணின்னு தான் சொல்லுவேன். நல்லாவே உங்களுக்கு லாங் லைஃப் வரும். உங்களுக்கு ட்ரீக்குமே நல்ல லுக்கும் கொடுக்கும். இந்த ட்ரீ நம்ம கடையில் வாங்கும்போதே பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாண்ட் இருக்கும். அதில் 3 ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூ போட்டு நம்ம டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரான்ச்சஸாக ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடணும். இப்போ பார்த்திங்கன்னா கிளிட்டரிங் ஸ்டார்ஸ் இதில் இருக்கிற இந்த ஜிகினா பாருங்களேன் எப்படி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த லுக் உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்கிறதில்ல. இந்த மாதிரி கிளிட்டரிங் ஸ்டார்ஸ் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேங்கிங்க. ரெயின்டீரும் அதே மாதிரி சாண்டா கிளாஸும் இதில் வாங்கியிருக்கோம். இது ஹேண்ட் கிராஃப்டட் வுட்டன் பீஸில் பண்ணது தான். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்பில்ட் லைட் கொடுத்துருக்காங்க இந்த ஹோல்குள்ளே. அதனால என்ன ஆகுனா நம்ம லைட்டை ஆன் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் லைட் எரிஞ்சிட்ருக்கோம். நல்ல லுக்காகவும் இருக்கும் ட்ரீக்கு. இதை நம்ம ரீயூஸும் பண்ணிக்கலாம். ஆனால் லைட் வந்துட்டு உங்களுக்கு லாங் லைஃப் வராது, ஷார்ட் டைம் தான் வரும். ஆனால் லைட்டு போனாலுமே இந்த ஹேங்கிங்ஸை நம்ம நிறையா நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும் ட்ரீக்கு. கிறிஸ்மஸ் நியூ இயர் வந்தாவே நம்மளுக்கு மார்க்கெட்டில் நிறைய கலர்ஃபுல்லாக டிசைனாக ஹேங்கிங்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஹேங்கிங்ஸை வாங்கி சந்தோஷமாக இந்த மாதிரி ஃபேமிலியோட கிறிஸ்மஸ் ட்ரீயை அழகாக டெக்கரேஷன் பண்ணிடுங்க. கூடவே வந்துட்டு சீரியல் ஸ்ட்ரிங் எல்இடி லைட் கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீயை சுற்றியுமே இந்த மாதிரி விராப் பண்ணிடுங்க. இல்லையா கோல்டன் ரிப்பன் கிளாத்து அதை வாங்கி கூட நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயை விராப் பண்ணலாம். இந்த மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் ரிப்பனை நம்ம சுற்றி விட்டுறணும். இல்லையா இந்த மாதிரி சீரியல் லைட் வாங்கி நீங்கள் சுற்றி விட்டுறலாம் அழகாக. இது வந்துட்டு ட்ரீ டாப்புக்காக நான் வாங்கின ஸ்டார். இந்த மாதிரி ஸ்டார் வாங்கும்போது அதோட ஒயர் லென்த்து வந்துட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு நீளமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ப்ளக் பாயிண்ட்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டார் வாங்கி ட்ரீ டாப்பில் வச்சுருங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எங்களோட கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கும் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் கிறிஸ்மஸ் ட்ரீ வீட்டில் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்திங்கன்னா 1 அடியிலேருந்தே உங்களுக்கு இருக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட் வாங்கிக்கலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவுமே இருக்குது. நீங்கள் எந்த பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பட்ஜெட்லேயுமே நீங்கள் வாங்கிக்கலாம். என்னோட செல்லக்குட்டி பாருங்கள், கிராஃப்ட் ஒர்க்கில் கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணிகிட்ருக்காரு. ஒரு மொத்தமான ஷீட்டை கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி கட் பண்ணிட்டோம். இதில் க்ரீன் கலரில் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. பெயிண்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்சிலேயே ஸ்டாராக போட்டு கிறிஸ்மஸ் ட்ரீயை எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காரு பாருங்கள். நம்மளுக்கு மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஸ்டிக்கர்ஸ் விற்கும். அதை வாங்கி கூட இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ மேலே ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி நம்ம அதை அழகுபடுத்தலாம். குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஆக்டிவிட்டியாகவும் இருக்கும். We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. You die safely to you and your kids. We wish you a Merry Christmas.
Christmas and a Happy New Year. என்னோட செல்லக்குட்டியோட கிறிஸ்மஸ் நியூ இயர் வாழ்த்துக்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க. வாங்க நியூ இயர் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மட்டன் தம் பிரியாணி 3/4 கிலோ அரிசி 3/4 கிலோ மட்டன் வச்சு பண்ணியிருக்கேன். ஒரு 150 ml போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி தலை எல்லாமே சேர்த்துட்டேன். நான் வீட்டுக்கு வரப்போகிற ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சேர்த்து பண்ணுறதுனால 3/4 கிலோ அரிசியும் 3/4 கிலோ மட்டன் மொத்தமாக 1.5 கிலோ வரும். 1.5 கிலோ பிரியாணிக்கு 10 வெங்காயம் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 கைப்பிடி அளவுக்கு புதினா, 15 பச்சை மிளகாய் போடுறேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் மிக்சியில் அடித்து இது கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போடும்போது பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டை நல்லா வணக்கிக்கலாம். மட்டன் பார்த்திங்கன்னா நான் தனியாக குக்கரில் வேக வச்சிட்டேன். ஒரு 5 விசில் போல் விட்டுட்டு அந்த மட்டன் ப்ளஸ் தண்ணி ரெண்டையுமே இது கூட நம்ம சேர்த்த போகிறோம். தயிர் 200 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்த உடனே நல்லா கிளற ஆரம்பிச்சிடுங்க, இல்லைன்னா தயிர் பிரிஞ்சு போயிடும். தயிர்லேருந்து எண்ணெய் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம தயிரை மிக்ஸ் பண்ணணும். இப்போ 6 தக்காளி பழம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உப்பு போட்டுக்கலாம். பாதி உப்பு இப்போ போடுறேன், மீதி பாதி உப்பு அரிசி தண்ணி எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறேன் கலருக்காக, கொஞ்சம் மிளகாத்தூள். இது நான் வீட்டிலேயே பண்ண பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் தனியாக வேக வச்சு வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த மட்டனை இது கூட சேர்க்குறேன். மொத்தமாக 3 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன், அதுக்கு 7 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். மட்டன் வேக வச்ச தண்ணி 3 கிளாஸ் சேர்த்துக்கிறேன். 4 கிளாஸ் நான் தண்ணி சேர்க்க போகிறேன். நான் தம் பிரியாணி பண்ணுறதுனால 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி வச்சோம்னா போதும். தம் போடுறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். நல்ல ஒலை காஞ்சிருச்சு. இப்போ அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு 2 முறை கொஞ்சம் கிளறி விட்டோம்னா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம அரிசியை வேக விடலாம். அதுக்கப்புறமேட்டு மூடி போட்டு தம் வச்சிடலாம். இப்போ உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பும் லெமன் ஜூஸும் சேர்த்துக்கிட்டேன். நான் தம்முக்கு ஒரு வெயிட்டான கல் எடுத்து மூடி வச்சிட்டேன். அப்போ தான் ஆவி எதுவும் வெளியில் போகாது. இப்போ பாருங்கள், பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதில் கொஞ்சம் நெய் சேர்த்து நான் பிரியாணியை நல்லா கிளறிட்டேன். பிலேட்டட் ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.